வணக்கம் மக்களே, இது தகவல் ஃபார் யூ, யுவர் ஆல் இன் ஒன் டெஸ்டினேஷன் ஃபார் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மொபைல் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆப்பிள் ஐஃபோனோட பிரியராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடிக்கும். இந்த ஆப்பிள் ஐஃபோன் அவங்களோட மொபைலை கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்தில் குறைஞ்ச விலையில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன மொபைல் எந்த விலையில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பல மொபைல் ஃபோன்ஸ் பல பிராண்டில் நிறைய லான்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் இந்த ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தனி கெத்து இருக்குன்னே தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆப்பிளோட சிம்பிள்கே நிறைய பேர் ஃபேன் பேஸாக இருக்காங்க. சரி, என்ன மொபைல், என்னடா இவன் இவ்வளோ பில்டப் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோன் அவங்களோட மொபைல் ஐஃபோன் SE3ன்ற சீரியஸ்லேயும் ஐஃபோன் 12s ப்ரோன்ற சீரியஸ்லேயும் கூடிய சீக்கிரம் இந்த மே மந்த் இல்லை ஏப்ரல் மந்தில் குறைஞ்ச விலையில் லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் US$ படி $499, அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 36,400 ரூபாய். இது இவங்க ஆப்பிள் ஐஃபோன் வரலாற்றிலேயே அவங்க ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக கொடுக்குற ரேட்டாக இருக்குது. ஸோ மேபி இந்த மொபைல் ஃபோன் 35,000க்குள்ளே கூட மார்க்கெட் ப்ரைஸில் வரலான்னு எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் SE3 பார்த்திங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு பப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பப்ளிகேஷனில் அவங்க இதுக்கு மேலே ஐஃபோன் சீரியஸில் நாங்கள் எந்தவித நாச்சஸும் கொடுக்க போகிறதில்லன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் SE3 பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 12 சீரியஸ் போலவே இதோட ஃப்ரேம் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா சென்சார் வித் LED ஃப்ளாஷ் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முறை ஓம் பட்டன் கொடுக்காம இவங்க பவர் கீஸ் இருந்த இடத்துல டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதாவது டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷனோட வைக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 5.4 இன்ச் LCD பேனல்னு சொல்லியிருக்காங்க. கேமரா சென்சார்ஸ் 12 மெகா பிக்சல் ரெசல்யூஷன் சென்சார் வித் அண்ட் ஃப்ரேமுக்கு 1.6 லென்சஸ் கிட்டத்தட்ட ஐஃபோன் 12 மினியை போலவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா ஆப்பிள் A4 பயோனிக் SoC வித் 4GB ஆஃப் ரேம் அண்ட் 4G கனெக்டிவிட்டியில் கொடுக்குறாங்க. இந்த மாடல் 64GB 128GB அண்ட் 256GB 3 வேரியண்ட்டில் கொடுக்குறதா இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸும் ரேட்டும் இருக்கும்னு நம்பலாம். அண்ட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஏப்ரலில் லான்ச் பண்ணலான்ட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்த ஃபோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் 12s ப்ரோ. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ரீசார்ஜ் பர்பஸாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6.1 இன்ச் OLED டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வித் ஃபேஸ் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொடுக்குறதா இருக்காங்க. அண்ட் இதில் ஆப்பிள் A15 பயோனிக் சிப் செட் வித் 5G அண்ட் Wi-Fi 6E சப்போர்ட்டில் கொடுக்குறதா இருக்காங்க. ஆப்பிள் அனாலிசிஸ்ட் மிங்சிக்கு இவர் முன்னே ஒரு 2 இன்ட்டு கொடுத்துருந்தாரு. என்ன இன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு 2021 நாங்கள் 2 ப்ரோ மாடல்ஸ் மொபைலை வெளியிட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அது இதுவாக கூட இருக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா டாப் எண்ட் மாடலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்சஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் எப்படி வரப்போகுதுன்ட்டு நானும் எக்ஸைட்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.